நண்பங்கிற பாசத்தால உன்னை நான் சரியா கொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா காட் இஸ் கிரேட். கடவுள் என் பக்கம். ஏய், மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மறுபக்கம் ஒண்ணு இருக்குடா. ஆனா எனக்கு பல பக்கம்டா, புத்தகம் மாதிரி. சாவ போற நீ குழப்பத்தோட சாக வேண்டாம். இந்த புத்தகத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சாவு. எனக்கும் என்ன வழி நடத்திக்கிட்டு போற அந்த மனித கடவுளுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த ரகசியத்தை இப்ப நீயும் தெரிஞ்சுக்க. ஏய், நீ எனக்கு பிஜி பண்ணப்பதான்டா ஃப்ரெண்ட். ஆனா யூஜி பண்ணப்ப இருந்த இந்த ஜவகர் உனக்கு தெரியாது. எனக்கு தாயா, தகப்பனா, சகோதரனா, நண்பனா ஒரு உத்தமர் வாழ்ந்தார். என் அப்பா. ஏய், அவரை தவிர வேற எந்த உறவும் எனக்கு கிடையாது, தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் என் வாழ்க்கையில வசந்தமான ஒரு புது உறவு நுழைஞ்சது. காதல். இந்த உலகத்தில் உருவாகிற எல்லா உறவுகளும் பிறப்பாலையும் வளர்ப்பாலையும் தான் உருவாகுது. ஆனா காதல் மட்டும்தான் கடவுளால உருவாக்கப்படுது. அதனால தான் ஏழை பணக்கார, மேல் ஜாதி கீழ் ஜாதி, கருப்பு சிவப்பு இப்படி எந்த வித்தியாசமும் பார்க்காம காதல் வருது. கடவுள் சாட்சியா தான் நானும் என் காதலை வளர்த்தேன். என் மனசுக்குள்ள என்னைக்கோ வந்துட்ட என் கவிதா என் வீட்டுக்கு ஒரு நாள் சூட்கேஸோட வந்து நின்னா. என்னம்மா சூட்கேஸோட வந்து நிக்கிற? ஏய், என்ன ஆச்சு? உள்ளவா. எங்க உமன்ஸ் ஹாஸ்டல ஹைவேஸ்ல கட்டிருக்காங்கன்னு சொல்லி கார்ப்பரேஷன்ல இடிச்சிட்டு இருக்காங்க. எங்க போறதுன்னே புரியல. அதனால என்னம்மா, உன் வீட்டுக்கு தானே வந்திருக்க? இவனுக்கு சமைச்சு போட்டு அழுத்து போச்சு. எப்படி சமைச்சு போட்டாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்றான். நீ இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டே எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னப்பா இது? கல்யாணம் ஆகாம ஒரு வயசு பொண்ணு வீட்டுல தங்கினா எல்லாரும் என்னப்பா நினைப்பாங்க? புரியுதுடா, கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்ற. அது எப்படிப்பா? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, படிப்பு கெட்டு போயிடாது. கல்யாணம் பண்ணிட்டு படிக்கூடாதுன்னு யார் சொன்னது? போடா, அந்த காலண்டர் எடுத்துட்டு அப்போ. ஹலோ கவிதா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ. வெல்கம். இவர் சுரேஷ், என்னோட தூரத்து சொந்தம். ஹாய், கங்க்ராட்ஸ். இவர் என்னோட ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமனார். அவசியம் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு உங்க வீட்டுக்கே வந்து சாப்பிட்றேன். பாருங்க, see you. மழையில நனைஞ்சா ஜலதோஷம் பிடிக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா சந்தோஷமே பிடிக்கும். மனைவியோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் பட்ட சந்தோஷத்துல எனக்கு தலகணமே வந்துடுச்சு. இதுல என்னை விட அதிகம் சந்தோஷப்பட்டது எங்க அப்பா. அந்த சந்தோஷத்துக்கு ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரம் சாவு மணி அடிப்பான்னு நானும் எங்க அப்பாவும் நினைச்சு கூட பார்க்கல. இன்பத்தையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறவதான் பொண்டாட்டி. துன்பத்தை எனக்கும் இன்பத்தை இன்னொருத்தனுக்கும் பங்கு போட்டுக்கணும்னு என் பொண்டாட்டி நினைச்சிருக்கா. மகனோட பார்க்க வேண்டிய மருமகளை
மத்தவன் மடியில பார்க்க வேண்டிய துர்பாக்கியம் எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டுச்சு. கவிதா, 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 என்ன நடந்துச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் இவ அழுதுகிட்டு இருக்கா? மருமக வீட்ல தனியா இருந்திருக்கா. உங்க அப்ப மாப்பிள்ளையாக பாத்திருக்கா. உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு என் வீட்டுக்கு தான் வந்தா. அவ சொன்னதை கேட்டு என் நெஞ்சை வெடிச்சு போச்சுடா. விஷயம் தெரிஞ்சுதான் நான் வந்தேன். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா பிச்சு கறி எடுத்து கையில கொடுத்துருப்பேன். அது மட்டுமா, இது உன் புருஷன் கிட்ட சொன்னா கள்ளப்புறம் வச்சிருக்கேன்னு கதை கட்டி விட்டுருவேன்னு மிரட்டி இருக்கான். இவன் கூத்தடிக்கத்தான் அவசர அவசரமா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். நிறுத்துங்க. முதல்ல மரியாதை நீங்க எல்லாரும் வெளியே போங்க. போங்க. வாயா போலாம் நம்ம. செய்யறது செஞ்சு நிக்கிறத பாரு. இப்படிப்பட்ட மனுஷனை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு விளக்கு மத்தால அடிக்கணும். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உன் முகத்தெல்லாம் முழிச்சா மூதேவிதான் வருவா. கவிதா, கவிதா, இவங்க எல்லாரும் எங்க அப்பா பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. நீயாவது உண்மையை சொல்லு ப்ளீஸ். கவிதா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இவங்க எல்லாம் என்ன பத்தி என்னென்னமோ பேசினாங்க. ஆனா எதுவுமே உண்மை இல்லடா. உன் பொண்டாட்டி நல்லவல்லடா. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அவ நல்லவல்ல. ஏன்டா எதுவுமே பேசாம நிக்கிற? அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறேன். நில்லு கவிதா. நீ எதுக்குமா போடும்? நீ என்ன தப்பு பண்ண? நான் போறேன்டா. ஆனா என்னால் உனக்கு உண்மை தெரிய வரும். உசுரோடு இருக்கும்போது எனக்கு கொல்லி வச்சிட்டியாடா. செத்ததுக்கு அப்புறம் நீ கொல்லி வைக்க வர வேணாம். ஊரு ஜனம் கேவலமா பேசினப்பெல்லாம் கலங்காத என் அப்பா என்னோட மௌனத்துல சுக்கு நூற செதறிட்டாரு. விளக்கேத்த வந்தவ விபச்சாரியா இருந்தா வீட்டுக்கு பேரு சுடுகாடு. கல்யாண நாள் அதுமா இப்படி ஸ்டடி கேம்பன் கிளம்பிட்டீங்களே, அவசியம் போய்தான் ஆகணுமா? இது ரொம்ப முக்கியமான கேம்ப். கண்டிப்பா போயே ஆகணும். 2 நாள் தானே, போன வேகத்துல திரும்பி வர. ஏய் ஏய் ஏய், என்னடா உம்முன்னு இருக்க? சரின்னு சொல்லு. சரி, போயிட்டு வாங்க. அப்பாடா, சாமி வரம் கொடுத்தாச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆமா, எங்க உன் கழுத்துல இருந்த டாலர் செயின்? செயினா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேங்க. காலையில கிணத்துல தண்ணி இறைக்கும் போது செயின் கிணத்து கயித்துல மாட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க. என்ன, கிணத்துக்குள்ள விழுந்துருச்சா? என்ன இவ்வளவு ஈஸியா சொல்ற? எங்க அம்மாவோட தாலி கொடையில செஞ்சதுன்னு உனக்கு தெரியாது?
சாரிங்க, தெரியாம தானே விழுந்துச்சு. அது நம்ம ஆள் வச்சு எடுத்துக்கலாம். ப்ளீஸ். ஓகே சரி, நான் கிளம்பட்டுமா? பாய்.